ஸோ நம்ம மொத்த கன்சியூமர்ஸ் எவ்வளோ இருக்காங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ வரைக்கும் மொத்தமாக டொமஸ்டிக்கில் நீங்கள் 2,50,00,000 டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,51,00,000 கன்சியூமர்ஸ் நம்ம மொத்தம் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ தூரம் இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதாவது 2006 காலகட்டங்களில் 24%, 2011 27% இன்க்ரீஸ் இருந்திருக்கு, 2016 18%, 2021 16%, 2026 பார்த்தீங்கன்னா 14% தான் க்ரோத், கன்சியூமர்ஸ் க்ரோத். அப்போ நீங்கள் புது தொழில்துறை துவங்கப்பட்டது இல்லை, புதிதாக நிறைய எம்எஸ்எம்இ உருவாக்கப்பட்டதே இல்லை. ஏன்னா இருக்கிற எல்லா ஆண்டுகளையும் கடந்த 25 ஆண்டுகளில் ரொம்ப குறைவான க்ரோத், கன்சியூமர் க்ரோத், எண்ட் யூசர் கன்சியூமர் க்ரோத் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் தான் மொத்தம் 14% தான். ஸோ உங்களுக்கு புது ரெவன்யூவும் வந்திருக்கு, புதிதாக நீங்கள் கடனும் இப்போ 80,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்க, எக்ஸ்பென்ஸும் நீங்கள் 50,000 கோடிக்கு மேலே அதிகப்படுத்திருக்கீங்க, உங்களுக்கு எண்ட் யூசர்ஸும் அதிகம் இல்லை, அதே ஆவரேஜ் தான் இருக்குது, அந்த ஆவரேஜை விட நம்ம கம்மி. ஸோ அப்போ இவ்வளவு தூரம் உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் அதிகரித்தது, இந்த பணம் எல்லாம் எங்கே போகணுன்றது தான் ஒரு கேள்வி. அதற்கான விடையும் நாமளும் அடுத்தது போங்க. ஸோ இது ஓவரால் சம்மரைஸ், அதாவது எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இவங்க ஓவராலாக ஹையர் பண்ணியிருக்காங்க 2001 இந்த பழைய இதுலேருந்து மொத்த சம்மரைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக தெரியும் இந்த இந்த சார்ட்டில் எவ்வளோ தூரம், அதாவது 2001 2006 காலகட்டத்தில் 425 பேர் எவ்வளோ, ஏன்னா மொத்த கம்பேரிசன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வேலைக்கு ஆள்கள் எடுக்கப்பட்டது 2021 2026 வரை ஆண்டுகளில். சப்ஸ்டேஷன்ஸு இன்ஸ்டால் பண்ணப்பட்டது 122 சப்ஸ்டேஷன் தான் இருக்கிறதுல எல்லா ஆண்டுகளையும் விட குறைவானது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு 50 டிரான்ஸ்ஃபார்மர் தான், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு 400 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் 99,000 லைன்ஸையும் பார்த்துக்கோங்க. ரெவன்யூவும் அந்த கம்பேரிசன் இருக்குது. ஸோ ரெவன்யூ கம்பேரிசன்ஸ் அதாவது அது எப்படின்னா கடைசியாக அந்த டென்யூர் இருக்கிற ஆண்டுகள், அதாவது 2005 2006 கடைசியாக அந்த ஆண்டில் வந்த ரெவன்யூ வந்து 16,000 கோடி, எக்ஸ்பெண்டிச்சர் 15,000 கோடி. ஸோ அதோடைய சர்ப்ளஸ், அதாவது கேப் வந்து மைனஸு, அதோடைய அந்த ஆண்டுக்கான நம்மளுடைய கடன் வந்து 2,831 கோடி. அந்த கடைசி ஆண்டு மட்டும் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஆண்டுன்னு பார்த்தா தான் நமக்கு அந்த கம்பேரிசன் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு உள்ளடக்கினால் அந்த கம்பேரிசன் தெரியாதுனால இது மட்டும் ஆண்டில் போட்டிருக்கோம். மேலே இருக்கிறது வந்து மொத்தம் அந்த டென்யூருக்கு போட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2025 2026 வரைக்கும் நமக்கான டோட்டல் ரெவன்யூ வந்து 1,23,000 கோடியாக உயர்ந்திருக்குது. அது கடந்த முந்தைய ஆட்சி காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குன்னு பார்க்குறோம். எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்டிச்சரும் செலவினங்களும், அதாவது நீங்கள் ஒரு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுற பெனிஃபிட்டை மக்களும் அனுபவிக்கலை, டிஎன்இபி அனுபவிக்கலை. யார் அனுபவிச்சாங்கன்னு அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்தில் அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலாக இருந்த யாரா, இல்லை அந்த குடும்பமா, இல்லை மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். ஸோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு, அதில் கேப்பு, அதில் கடனும் பார்த்திங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்லை 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கொள்முதல் பண்ணிருக்கீங்க? என்ன வந்த கொள்முதலில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மரில் 99,000 டிரான்ஸ்ஃபார்மரில் 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்துருக்கு. நீங்கள் அங்கே 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மரில் 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்டில் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ மற்றதே நீங்கள் எந்த லட்சத்தில் வாங்கினீங்கன்னு கேட்டால் தான் அவர்கள் வந்து புரிய வேண்டிய விதத்தில் அவர்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளோ இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளோ டேரிஃப் இன்க்ரீஸ் இருந்தோம், இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டார்ஸு தொழில்துறையினரும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோடைய நம்மளுடைய டேரிஃப் இன்க்ரீஸ் மூலிமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம், டேரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள், விசைத்தறிகள், இவங்க தொழிற்கூடங்கள், எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டேரிஃப் இவ்வளோ ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டேரிஃப், கமர்ஷியல் டேரிஃப் எவ்வளோன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸில் ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரியான டேரிஃப் ப்ராசஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவதில்லை, அது தெளிவாக குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டேரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துக்கள் போட போகிறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சுருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சுருக்கலாம். யார் மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெவன்யூ இன்க்ரீஸை வச்சு நீங்கள் உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் அதிகரிச்சுக்கிறீங்க.
அந்த செலவு நீங்களே அறிவிச்சுக்கிறீங்க. யார் கஷ்டப்பட்டானா, மக்கள் கஷ்டப்பட்டா என்ன, டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் கஷ்டப்பட்டானா, டிஎன்இபி துறை கஷ்டப்பட்டானா, எது கஷ்டப்பட்டாலும் என்ன, உங்களுக்கு தேவையான டேரிஃப் இன்க்ரீஸு. போன வருஷமே இவர்கள் அந்த டேரிஃப் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டேரிஃப் ஹைக்கு பண்ண போகிறதில்ல. இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது. அதற்கான அனௌன்ஸ் மட்டும் இப்போயே சேர்த்து சொல்லிடுறோம். ஸோ டேரிஃப் ஹைக் இருக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.